ஆனா உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். நீங்க என்று சொன்னா, நீங்க விரும்பினா சொல்லுங்க, நான் உங்களுக்காக இயேசுகிட்ட பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அவருடைய கண்கள் இந்த கண்ணீர் வடிய ஆரம்பித்து சிறு பிள்ளையை போல் அழுது அதன் பிறகு சொன்னான், நான் பல நாட்களாக இந்த துக்கத்தோடு அலைகிறேன். எங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிந்தவங்க, நல்ல வசதி, பெரிய இடத்துல இருக்கிறாங்க. எனக்கு ஒரு உதவிக்காக எல்லாம் போயெல்லாம் பார்த்தேன், யாருமே உதவி செய்ய மனம் இல்லை. என்னை விசாரிக்க கூட ஆள் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா சம்பந்தமே இல்லாத நீங்க என்கிட்ட வந்து இவ்வளவு அன்பா விசாரிக்கிறீங்களே, நினைச்ச உடனே எனக்கு கண்ணீர் வந்து விட்டது என்று சொன்னான். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறார். உங்க துக்கம் அவருக்கு தெரியுது. உடைய துக்கத்துல இந்த ரட்சிக்க விரும்புகிறான்னு சொன்னேன். உடனே தன்னுடைய பாரத்தை சொன்னார். வேலை இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை, தற்காலிகமா ஒரு சின்ன வேலை, ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட முடியும். கடைசி வாரம் வரும்போது ஒரு நாளைக்கு 1 வேளை தான் சாப்பிட முடியும், மற்ற வேலைன்னா பட்டினி தான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போறேன், எனக்கு ஒரு நிரந்தர வேலையிலேன்ற ஒரு துக்கம். நான் சொன்னேன், இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரத்துல கொடுங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார்னு சொன்னேன். சரி என்று அன்றைக்கு அந்த வாலிபன் தன்னை இயேசுவின் கரத்தில் ஒப்படைத்தான். அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வாலிபன் அன்றைக்கு இயேசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்படைத்தான். ஒரு ஜெபமணி முடிச்ச உடனே பாக்கெட்ல இருந்த சிகரெட் எல்லாம் எடுத்து கசக்கி தூர எறிந்தான். இயேசுக்கு பிரியமில்லாது எனக்கு வேண்டான்னு சொல்லி ஜெபமணி அனுப்பினேன். சில நாட்கள் கழித்தது. அவன் என்னை தேடி வந்தான். அவருடைய முகமே மாறி இருந்தது. சந்தோஷம். ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. எனக்கு நிரந்தரமான ஒரு வேலை கிடைச்சிருக்குது. என் கூட அப்ரண்டிஸ், தற்காலிக வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு மட்டும் கூப்பிட்டு வேலை கொடுத்துட்டாங்க. என்னால நம்பவே முடியல. இயேசு எனக்கு செய்த அற்புதம். அந்த துக்கத்திலிருந்து அவனை ரட்சித்து ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் இல்ல, இன்னும் சில மாதம் கழித்து வந்த ப்ரமோஷன் ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வச்சுட்டார். அதெல்லாம் கொண்டு வந்து காண்பித்து சந்தோஷப்பட்டார். உயர்த்துகிற தேவன், துக்கத்தை மாற்றி உயர்த்துகிற தேவன் உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு ஏதோ ஒரு துக்கம் உடைய மனதை அழுத்தது. அதனால ஆண்டு சொல்றார், துக்கத்துல இருந்து உன்னை ரட்சித்து உன்னை உயர்த்துவேன். உங்களுடைய வாழ்க்கையுடைய கரத்துல தர்றீங்களா? துக்கம் நிறைந்த வாழ்க்கை, தோல்வி அடைந்த வாழ்க்கை, ஏமாற்றம் அடைந்த வாழ்க்கையுடைய கரத்துல கொடுங்க, ஒரு அற்புதம் செய்வார். இப்ப ஜெபிக்கலாமா? உங்களை உயர்த்துறதற்கு